இங்கே கீழமை நீதிமன்றம் பொன்முடிக்கு அவருடைய வழக்குகளை தள்ளுபடி செய்தது. அதற்கு மேல்முறையீடாக லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யப்பட்டதில் அந்த வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அதை எடுத்து 3 ஆண்டு கால தண்டனையும் அதற்கு கட்டணங்களையும் அவருக்கும் அவர் மனைவியாருக்கும் விதித்தார். இதிலே ஒரு காலக்கெடு கொடுத்தார். அந்த 30 நாட்களுக்குள் நீங்கள் அப்பீல் செய்தால் ஓகே, இல்லை என்றால் போய் சரணடைய வேண்டும் என்று. இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்தாங்க. அந்த அப்பீலில் உச்சநீதிமன்றம் இவர்களுக்கு சரணடைவதிலிருந்து விலக்கு கொடுத்தது. அந்த தீர்ப்பில் இருந்தே இவர்களுக்கு விலக்கு கொடுக்க சொல்லியது. எப்படி கொடுக்க முடியும்? அந்த தீர்ப்பை எதிர்த்து தானே இவங்க போயிருக்காங்க. அதனால் அந்த தீர்ப்பை எப்படி தள்ளுபடி செய்ய முடியும்? அது வழக்கு முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். அதனால் உச்சநீதிமன்றம் காட்டமாக தீர்ப்பை தள்ளுபடி செய்ய முடியாது என்று அறிவித்தார்கள். மிகவும் மகிழ்ச்சி தான். இது உண்மையிலேயே இப்போ இன்றைக்கி நாட்டினுடைய சூழலுக்கு தேவை. இன்றைக்கி அவர்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ₹1 கூட எடுக்கலாம் மக்கள் பணத்தை சொல்ல பார்க்கலாம். கிடையாது. இவர்களை இந்த அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லவே முடியாது. லஞ்சம் ஊழலில் தான் பெருக்கெடுத்து வளர்ந்துருக்காங்க. இவங்க குடும்பமும் இவங்க கூட்டமும். இதையெல்லாம் கடுமையாக கண்டிக்க வேண்டியது, நீதிமன்றங்கள் கடுமையாக இதில் தலையிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதெல்லாம் வரவேற்கக்கூடியது தான். அதனால் இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம். இங்கே இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையில் இந்த ஐஎன்டிஏ கூட்டணியெல்லாம் அந்த பிளவுபட்டு நிற்கிறது. இது எதை நோக்கி செல்கிறது? பீகார் முதல்வர் கூட காலையில் ராஜினாமா, மாலையில் பதவி இருக்காங்க. இது எதை நோக்கி இந்த நகர்வுகள்லாம் இருக்கும்? மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கேள்வி. இன்றைய சூழல், அரசியல் சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்கள் 9வது முறையாக முதலமைச்சர் பதவி. இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்களால். அப்போது ஆட்சி அமைக்க வேண்டும், அவ்வளோதான். ஆனால் இந்த கூட்டணி, இந்த கும்பலை சேர்த்துக்கிட்டு நான் மெஜாரிட்டி காமிக்கிறேன், அந்த கும்பலை சேர்த்துக்கிட்டு மெஜாரிட்டி காட்டுறேன்னு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னா கட்சிகளுக்கு எந்த கொள்கையும் இல்லை என்பதை தான் நிரூபிக்கிறது. இங்கே மக்களுக்கான கொள்கைகள் கொண்டு மக்கள் அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஆட்சி முறைக்கு வருகிறார்கள் என்றால் இல்லை. இங்கே ஏதோ கட்சியை அமைத்து கொண்டு அதில் எந்த கொள்கையும் இல்லாமல் எங்கே ஓணுமாலும் நாங்கள் போவோம். ஆக மொத்தம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் தேவை. ஆட்சி அதிகாரம் கொள்ளை. வெள்ளையனே வெளியேறுன்னு அன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கொள்ளையனே வெளியேறுன்னு பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இது ரொம்ப தவறு. இது இந்தியா கூட்டணி சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இதற்கான ஒரு சரியான கொள்கை ரீதியான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமெல்லாம் வகுக்காமல் ஏதோ மாநில கட்சிகள் எல்லாம் கூட்டம் இங்கே வாங்க, நான் இத்தனை தொகுதி, நீ இத்தனை தொகுதி, இது வியாபார தலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பிஜேபியும் அதை தான் செய்துக்கிட்டு இருக்கு. பிஜேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கானாவில் சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிறதுக்கு முயற்சிகள்லாம் நடந்தது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கார், அங்கே விலைக்கு வாங்க முயற்சிகள் நடக்கிறது என்று. பிஜேபியும் இப்படி தான் மாநிலத்துக்கு மாநிலம் தங்கள் ஆட்சியை அமைக்கிறதுக்கு எப்படி விலைக்கு வாங்கிறது செய்கிறது என்று ஒரு சூழல் இருக்குது. உண்மையிலேயே இன்றைக்கி இவிஎம் பற்றி நிறைய மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே நியாயமான ஒரு தேர்தல்கள் நடக்கிறதுனா ஏன் அந்த இவிஎம் மிஷின் எல்லாம் ஓரம் வைத்துவிட்டு இந்த தேர்தலை நியாயமான முறையிலேயே நடத்துகின்றோம் என்று ஏன் ஓட்டுச்சீட்டு கொண்டு நடத்தக்கூடாது? தேர்தல் ஆணையம் தான் சரி, தேர்தல் ஆணையம் அடிமைப்பட்டு தான் கிடைக்கின்றது என்கின்ற ஒரு சூழல் உருவாகுது. அந்த அடிமைப்பட்டதுக்கான காரணங்கள் தான் இப்போது சமீபத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தில் நீதிபதி, தலைமை நீதிபதி, அதிலே ஒரு தேர்ந்தெடுக்கும் குழுவிலே அவரும் ஒரு பங்குதாரராக இருப்பார். ஆனால் அவரையெல்லாம் நீக்கிவிட்டு ஆளுங்கட்சி 2 பேர், எதிர்கட்சி ஒருத்தர், நாங்கள் சொல்கிறது தான் மெஜாரிட்டி, நாங்கள் சொல்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கமிஷனர். இது என்ன? இது நியாயம்? இது என்ன நம்ம முறைப்பாடு? இது நியாயமானதா, நேர்மையானதா நடக்குமா? நடக்கவே நடக்காது. அந்த சர்வ அதிகாரத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இது நாட்டுக்கு நல்லதல்ல என்பது தான் நம்ம கருத்து. இல்லை, இன்றைக்கி சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கட்சியுமே அப்படி அதாவது பாஜக ஏன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்ற கண்டிஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு நாடு பார்லிமெண்ட்டில். அப்படி இருக்கும்போது பிஜேபி ஆனாலும் சரி வியாபாரம் தான் பண்ணுது, இந்தியா கூட்டணி ஆனாலும் வியாபாரம் தான் பண்ணுது. நேர்மையான மக்களில் சந்தித்து மக்களுக்கான ஒரு ஆதரவோடு, மக்களுக்கான ஒரு செயல்பாடுகளோடு மினிமம் காமன் ப்ரோக்ராம் வகுத்து இந்த ப்ரோக்ராமுக்காக இப்போ உள்ள சூழலுக்கு நாங்கள் எதிர்க்கிறோம், செய்கிறோன்ற ஒரு கொள்கை ரீதியாக மக்களிடத்தில் வரணும். அது வரலை. அதுதான் கண்டிக்கத்தக்கது. இப்போ தமிழகத்தோடு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போல்லாம் கூட்டணி சீசன் சொல்லலாம். எப்படி நம்ம கிரிக்கெட் சீசன் சொல்லுவோமோ, ஹாக்கி சீசன் சொல்கிறோமோ, அது மாதிரி இப்போ கூட்டணி சீசன். ஏன்னா தேர்தல் வருது, அதனால் கூட்டணி, யாரோட கூட்டணி இதுதான் பேச்சுக்கள் நடந்துகிட்ருக்கு. மீடியாக்களும் அதை தான் பெருசாக பேசி கொண்டிருக்கின்றன. மிகவும் தவறு.
கூட்டணி என்பது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியாக இருக்க வேண்டும், ஆதரவு தர வேண்டும். இதற்காக தான் சென்ற 2019 சில கட்சிகள் அவங்க கட்சியை பதிவு செய்துட்டு அவங்க கட்சிக்கு கொடுக்கப்பட உள்ள சின்னத்தில் போய் நிற்கல. அவங்க பிரதானமான ஏற்கனவே பலமுறை பிரகடனப்படுத்த மக்களிடத்தில் பிரபலப்படுத்தப்பட்ட சின்னங்களில் போய் அடுத்த சின்னங்களில் நிற்கிறாங்க. ஆனால் சட்ட ரீதியாக இதில் என்ன சொல்லப்போனால் பதிவு பண்ணும்போது ஒரு அஃபிடேவிட், அதாவது உறுதிமொழி தாக்கல் செய்ய வேண்டும். அதில் என் கட்சியை சார்ந்தவர்கள் வேறு எந்த கட்சியிலும் இல்லை, அவர்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் என்று ஒரு உறுதிமொழி பத்திரத்தை தாக்கல் செய்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, இவங்க போய் வேறு கட்சியினுடைய சின்னத்தை வாங்கி நிற்கும்போது அப்போது அதுக்கு தான் ஒரு வழக்கு போட்டோம். அந்த வழக்கு அன்றைய சூழலில் ஏற்றுக்கிட்டு இவ்வளோ தொலைவு வந்தது வழக்கு. ஆனால் இப்போ தான் இன்றைக்கி தான் ஆர்டர் காப்பியை வாங்கினோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி ரிட் பெட்டிஷனாக ரிட் மனுவாக தாக்கல் செய்ய முடியாது, நீங்கள் தேர்தல் மனுவாக தான் தாக்கல் செய்யணும். நம்ம கருத்து என்னென்னா, நான் தேர்தல் மனுவாக தான் தாக்கல் செய்யணும்னா நான் தயார். ஆனால் நான் எத்தனை தொகுதியில் நிற்க முடியும், அல்லது எத்தனை தொகுதி வாக்காளராக இருக்க முடியும்? ஒரு தொகுதிக்கு தான் வாக்காளராக இருக்க முடியும். ரெண்டு தொகுதி தான் நான் நிற்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடந்திருக்கோ அதையெல்லாம் நான் எப்படி சுட்டி காட்டுறது? அதில் அந்த இடத்துல இருக்கவங்க தான் எப்படி வருவாங்க? இது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது மக்களை ஒரு ஃப்ராடுலன்ஸின்னு சொல்கிறேன், ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அதை தான் உச்சநீதிமன்றத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான செயல்பாடுகள்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம். தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடியதுக்கெல்லாம் தட்டி கேட்கணுன்றது தான் எங்களுடைய ஊர்ஜிதமான ஆணித்தரமான உறுதியான ஒரு எண்ணத்தோடு அதை கொள்கையாக அதை செய்துக்கிட்டு வரோம். தமிழகத்தில் அந்த அடுத்த கட்ட 2ஆம் கட்டத்தில் இருக்கிற கட்சிகள்லாம் அந்த பொதுக்கூட்டங்கள்லாம் கூட்டுவது சீட்டு அதிகரிப்பதற்காக நடத்துகிறதா பார்க்குறேன். உண்மையான பேச்சு அதுக்கு தான் செய்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய வேறு எந்த விதமான நோக்கத்துக்கும் இவங்க மாநாடுகளோ எதுக்கும் கூட்டங்களோ பெரிய கூட்டங்களோ செய்யலை. கூட்டணிக்கான ஒரு செயல்பாடுகள், ஒரு திட்டத்திற்கான ஒரு வகுத்துக்கிறது. எங்கள் கிட்ட பாரு இவ்வளோ கூட்டம் இருக்குது, எனக்கு எத்தனை ஒரு சீட்டு கொடுப்பியா, 5 சீட்டு கொடுப்பியா, 10 சீட்டு கொடுப்பியா? இதில் நம்ம இப்போது மறைமுக நிறைய பேச்சுக்கள் இருக்குது. எவ்வளோ கோடி ரூபாய் பேரம் என்பதும் பேச்சுக்கள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் தள்ளப்பட்டு அரசியல் கட்சிகள்லாம் இன்றைக்கி நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக வருகிறார்கள் இவர்கள், உண்மையிலேயே மக்கள் பணி செய்யவா, இல்லை பாராளுமன்றத்தில் நமக்கான சட்டங்களை கொண்டு வரவா என்பதையெல்லாம் பேசணும். நீட்டுக்கு இங்கே விளக்குன்னுவாங்க, அங்கே ஆதரவுன்னுவாங்க, வாயை மூடி கிடப்பாங்க. இன்றைக்கி 3 கிரிமினல் சட்டங்கள் ஏதோ சமஸ்கிருத பாஷையிலையோ ஹிந்தி பாஷையிலையோ கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ பாரதிய நியாய சங்கீதான்னுட்டு வாயில் கூட நுழலை. இது நான் சொல்லலை, எங்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே இதை பற்றி சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் நம்ம பாராளுமன்றத்தையும் எதிர்க்க வேணும். இல்லை எங்களை வெளில அமிச்சிட்டு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க, வெளில அமிச்சிட்டு சட்டத்தை நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணோம்? அதுவே தவறுன்றதுக்கு கொடுத்துட்டு போனோம். பாராளுமன்றம் எதற்காக பாராளுமன்றத்தில் அனுப்பப்பட்டிருக்கு? நம்ம அங்கே பாராளுமன்றம் விவாதிக்கிறதுக்கு தான். விவாதமே இல்லாமல் ஒரு சட்டங்களை கொண்டு வர்றது மக்கள் விரோதமாக இல்லையா? அதனால் இந்த பாஜக ஆளுங்கட்சியாக இருந்தாக்கா அவங்க இஷ்டத்துக்கு எல்லாரையும் வெளில தள்ளிட்டு செய்கிறது அவங்களுக்கும் தெரியலையா விரோதமானதுன்னு? அவங்களும் இந்த இந்த மறுபடியும் நீங்கள் தானே ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறீங்க, அடுத்த இதில் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறைவேற்றிக்கலாமே. ஏன் பொறுமை இல்லை உங்ககிட்ட? ஏன் அவசரமாக கொண்டு வரணும்? ஏன்னா உள்நோக்கத்துடன் நீங்கள் செயல்படுகிறீர்கள், அதுதான் தவறு.